வணக்கம். ஹெக்டிக்கான மூவி ஷெட்யூல் இருந்த இந்த வாரத்தோடைய கடைசி ரிவ்யூ இந்த டியர். இந்த படேமியா சோட்டேமியா அப்புறம் இந்த சிவில் வாரோடைய ரிவ்யூலாம் அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சாச்சு. ஓகே. அண்ட் அதாவது ரோமியோ ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜிவி பிரகாஷும் விஜய் ஆண்டனியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க, சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ டியர் பார்க்க உட்காரும்போது ரோமியோ பிக்சர்ஸ் அப்படின்னு டைட்டில் இருந்துச்சா, பரவாயில்லையே நல்ல கோயின்சிடன்ஸாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அப்படியே யோசிச்சே இருக்கும்போது இன்னும் விஷயமும் தோணுச்சு. ஏன்னா ஜிவி பிரகாஷ் அவர் சூஸ் பண்ணுற அந்த ஹீரோ ரோல்ஸ் எல்லாமே நான் ஹீரோ ரோல்ஸ் மாதிரி இருக்குது மோஸ்ட்லி. அது டிப்பிக்கலாக வந்து ஹீரோனா ஊருக்கு நல்லது பண்ணுறது, நாடுக்கு நல்லது பண்ணுறது, அப்பா அம்மாவுக்கு நல்லது பண்ணுறதுன்ற மாதிரியான கேரக்டர்ஸாக மட்டுமே இல்லாமல் நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கிற ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டரை ப்ளே பண்ணுறதுக்கு அவர் தயங்குறது கிடையாது. அது பேச்சலரில் நம்ம பார்த்தோம், கல்வனில் அந்த ட்ரைட்ஸ் இருந்தது. இந்த படத்துலையும் சில நெகட்டிவ் ட்ரைட்ஸ் இருக்கிற கேரக்டராக தான் அவர் வராரு. ஸோ அன்லைக்கபிளான கேரக்டராக நடிக்கிறதுல அவர் தயங்குறது இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஸோ இதை சொல்லலாம் அப்படின்றத. மற்றபடி இந்த டியர் படத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் அண்ட் ஷேர். டியர் ஜிவி பிரகாஷ் டிவியில் நியூஸ் ரீடராக இருக்காரு. அவரோட அண்ணன் காளி வெங்கட் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணி நந்தினி, அம்மா ரோஹிணின்னு ஒரு சின்ன ஃபேமிலி. குன்னூரில் இருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ், அவங்களுடைய அப்பா இளவரசு, அம்மா கீதா கைலாசம். ஐஸ்வர்யா ராஜேஷ் கல்யாணத்துக்காக நிறைய அலையன்ஸ் பார்க்குறாங்க. ஆனால் வர மாப்பிள்ளைகள் எல்லாருக்கிட்டையுமே ஐஸ்வர்யா ராஜேஷ் எனக்கு நைட்டில் கொரட்டை வர்ற பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் ஓகே உங்களால் பொறுத்துக்க முடியும்னா ஃபர்தராக பேசலாம் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே எல்லாத்தையும் பேசிடுறாங்க. அதனால் வர மாப்பிள்ளைகள் எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. ஜிவி பிரகாஷ் ஐஸ்வர்யா ராஜேஷை பொண்ணு பார்க்கறதுக்காக குன்னூர் போகிறாரு. ஆனால் ஜிவி கிட்ட மட்டும் ஐஸ்வர்யா அந்த விஷயத்த சொல்லாமல் விட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து அப்புறமா அதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா பேசுவோன்னு அதை சொல்லாமல் விட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நிச்சயமாகுது. ஜிவி பிரகாஷுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஸ்லீப்பர். தூங்கும்போது சின்ன குண்டூசி சத்தம் கேட்டால் கூட அவர் எழுந்துருவார். ஸோ இப்படி கான்ட்ராஸ்டிங்கான பிரச்சனைகள் இருக்கிற ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதை அவங்களால சால்வ் பண்ண முடிஞ்சுதா இல்லையா, இதெல்லாம் தான் டியர். ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி ஜிவி பிரகாஷ் இந்த படத்துலையும் ஒரு செல்ஃபிஷான கொஞ்சம் அன்லைக்கபிளான ஒரு கேரக்டர் தான் சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. அகைன் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம பாராட்டலாம். ஆனால் அப்படியான கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுற அதே நேரத்தில் அதை இன்னும் கூட ப்ராப்பராக இன்டர்னலைஸ் பண்ணி அவர் எமோட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்கே இந்த படத்துலையும் கண்டினியூ பண்ணியிருக்காரு. டுவர்ட்ஸ் ஏன் அந்த கோர்ட்டில் ஃபீல் பண்ணி பேசுகிற ஒரு சில இடங்களில் அவர் நடிப்பில் கண்டிப்பாக ஒரு ஸ்பார்க் தெரியுது. ஐஸ்வர்யா ராஜேஷ் இமேஜை பற்றி கவலைப்படாமல் அந்த கொரட்டை பிரச்சனை இருக்கிற கேரக்டரை ஃபுல்லாக எம்ப்ரேஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க. இனிஷியலாக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போதும் சரி, ஜிவி கிட்ட கெஞ்சும் போதும் சரி, செகண்ட் ஹாஃபில் அவங்க மெச்சூர்டாக நடந்துக்கிற விதமும் சரி, எல்லாமே கன்வின்சிங்காகவே இருக்கு. ரோஹிணி, காளி வெங்கட்னு ரெண்டு பேருக்குமே டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் கிடைக்குது. அதை இவங்க ரெண்டு பேருமே ஃபுல்லா பயன்படுத்திக்கிறாங்க. அன்னி கேரக்டர்ல வந்த நந்தினியும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஜிவியோட இசை அவரோட நடிப்பு மாதிரியே ரெப்படேட்டிவா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. முக்கியமா இந்த படத்துடைய டைட்டில் சாங், அந்த மேரேஜ் சாங். ஆனால் இடுக்கியில் ஒரு சோலோ சாங், ஒரு மெலடி ஒன்று வருது, அது கேட்க நல்லா இருந்தது. டுவர்ட்ஸ் எண்ட் அதோட ஃபீமேல் வெர்ஷனும் வச்சிருக்காங்க, அதுவும் நல்லா இருந்தது. பிஜிஎமும் ஜெனரிக்கா ஃபீல் ஆனாலும் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த எமோஷனல் காட்சிகளில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஜெகதீஷ் சுந்தரமூர்த்தியோட சினிமாகிராஃபி இந்த ரொமான்டிக் காமெடி ஜானருக்கான இந்த ப்ளீசிங்கான விஷுவல்ஸை கொடுத்துருக்கு. டயலாக்ஸ் மோஸ்ட்லி லைவ் ரெக்கார்டிங் தான் பண்ணியிருக்காங்க. வெகு சில இடங்களில் வசனங்களில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, மற்றபடி சவுண்ட் டிபார்ட்மெண்ட் நல்ல அவுட்புட்டே கொடுத்துருக்காங்க. கொரட்டை சத்தத்தால் மேரேஜில் வர பிரச்சனை, அதை சால்வ் பண்ண அந்த கப்பல் என்ன பண்ணுறாங்கிற இந்த ஒன் லைன் பத்தாவது நினைச்சிட்டாங்களோ என்னமோ. அம்மா ரோஹிணி கேரக்டருக்கு தனியாக ஒரு ட்ராக், ஓரத்தில் குட்டியா அண்ணன் அணிக்குன்னு ஒரு ட்ராக்னு எழுதியிருக்காங்க. இதுல இந்த கதையோட ஆரம்பம், கல்யாணம் ஆகி இந்த பிரச்சனை ஆரம்பமாகிற விதம், அடுத்தடுத்து இவங்க ட்ரை பண்ற சொல்யூஷன்ஸ் ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காவே கதையை கொண்டு போயிருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த கொரட்டை பிரச்சனையை தீர்க்க இவங்க ட்ரை பண்ற சொல்யூஷன்ஸ்லாம் சில்லியா தான் தெரியுது. ஆனா நம்ம எல்லா பிரச்சனைகளையும் எடுத்த உடனே நம்ம மெச்சூர்டா ஹேண்டில் பண்றது இல்லை இல்லையா, அதனால இந்த சில்லினஸை ஓரளவுக்கு நம்மளால ஒத்துக்க முடியுது. பட் ஸ்டில் ஏன் இந்த பிரச்சனையை அவங்க பெரியவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணல, ஏன்னா இது அரேஞ்ச் மேரேஜ் தானே, ஸோ பெரியவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கு கன்வின்சிங்கான பதில் இல்லை. செல்ஃபிஷா யோசிக்கிற ஹீரோ கேரக்டர், அந்த செல்ஃபிஷ்னஸையே இதுதான் பிராக்டிகல்னு பேசுற அவருடைய மைண்ட் செட். இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ப்ராக்ரஸிவான அப்பா கேரக்டர்னு ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்லையும் கேரக்டர்ஸ் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இது ரெண்டுமே ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படலை. இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் மட்டும் இல்லை, ஓடி போன ஹஸ்பண்டை நினைச்சு ஃபீல் பண்ற அம்மா கேரக்டர், கதை எழுதுற அண்ணி கேரக்டர், டாமினண்டா இருக்கிற அண்ணன் கேரக்டர், இந்த கேரக்டரோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் இதெல்லாம் அழுத்தமாக எழுதப்படலை. முக்கியமாக ஃபீமேல் கேரக்டர்ஸ் வீக்காகவே எழுதப்பட்டிருக்காங்க. ஒன்று ஆண்களை ஈஸியாக மன்னிக்கிற, ஆர் அவங்க சொல்றதை கேட்குற, ஆர் சப்மிசிவாக இருக்கிற கேரக்டர்ஸாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அந்த பிஹேவியரை பேக் பண்ணுற அளவுக்கு ரைட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. படத்துடைய ஒட்டுமொத்த எமோஷனல் வெயிட்டேஜையும் கொண்டு வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸில் இறங்கி இருக்காங்க. இந்த சீக்வன்ஸில் ரோஹினியோட ஆக்டிங் நல்லா இருக்கு, காளி வெங்கடோட ரியாக்ஷன்ஸ் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு. ஸோ ஒரு லெவலில் இந்த சீன் கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. ஆனால் அவ்வளோ நேரம் நடந்த விஷயங்கள் எதுவுமே இந்த மொமெண்ட்டுக்கு ப்ராப்பராக லீடப் பண்ணல அப்படிங்கிறதுனால இந்த சீன் மட்டும் தனியாக தெரியுது, அவ்வளவு. இந்த வீட்டில் எதுவும் வச்ச இடத்துல இருக்காதே, இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும், இந்த மாதிரியான வசனங்கள். அவன் எழுந்துட்டானா, யாரு உங்க தம்பி தானே, இந்த மாதிரியான எக்ஸ்போசிஷன். ஜிவிக்கு ஒர்க்கில் வர பிரச்சனை, ஒருத்தரை பேட்டி எடுக்கணும்னு அவர் சொல்லி அது அப்படியே நடக்கிற விதம்,
கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி நடக்கிற அந்த சீன்ஸ் அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வர குடிச்சிட்டு பாடுற அந்த ஒரு பாட்டுன்னு இதெல்லாமே கொஞ்சம் அமைச்சரா தான் தெரியுது. ஒரு கட்டத்துல கொரட்ட பிரச்சனையை அப்படியே விட்டுட்டு கதை எங்கெங்கயோ டிராவல் ஆகி போகுது. ஐஸ்வர்யா எதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜிவி தான் வேணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாங்க, செகண்ட் ஹாஃப்ல எதுக்காக இவங்க 2 பேரும் ஒண்ணா டிராவல் பண்ணி இடுக்கிக்கு போகணும், ஜிவி சென்சிட்டிவான ஸ்லீப்பர்னு சொல்றாங்க, ஆனா ஃபிளைட்ல கார்லலாம் அவர் நல்லா தூங்குற மாதிரியான காட்சிகள் வச்சிருக்காங்களே அது எதுக்குன்னு எதுக்குமே நம்மளுக்கு விளக்கம் சொல்லப்படல. இந்த கதையோடைய ஒன்லைன் இன்னும் சில விஷயங்கள்லாம் குட் நைட் வைப்ஸ் தருதுன்னா, இன்னொரு பக்கம் இந்த இடுக்கி சீக்வன்ஸ் ஓமை கடவுளை வைப்ஸையும் தருது. மொத்தத்துல இந்த டியர் இன்ட்ரெஸ்டிங்கான பிரமிஸும் கேரக்டர்ஸும் இருந்தும் அதை ரொம்ப 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 லைட்டாவே ஹேண்டில் பண்ண படமாவே இருக்கு. லைட் ஹார்ட்டட் படமா இருக்கலாம், ஆனா எமோஷன்ஸ் இவ்வளவு லைட் வெயிட்டா, கான்ஃபிளிக்ட் இவ்வளவு வீக்கா இருக்கும்போது அந்த டிராமா பெருசா என்ன என்கேஜ் பண்ணல. அதுதான் விஷயம். விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸ்ல மட்டுமே ஓடிட்டு இருக்கு.